ஜியோ சினிமால ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜியோ சினிமால இருக்கக்கூடிய ஆட்டோ பேவை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ சினிமா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கரண்ட் பிளான்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே அதில் வந்துட்டு உங்களோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறப்ப கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸில் தான் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை மட்டும் கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் சொன்னது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சலு. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கேன்சல் ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஜியோ சினிமா ஆப்பில் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.